ஹாய் காய்ஸ், நம்ம என்ன விளாட போகிறோன்னா ரைட் ஆன்லைன். இந்த கேமை ஏன் தான் வீடியோ ரொம்ப நாளாக போடலன்னா அதுக்கு பல ரீசன்கள்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் சொல்கிறதுக்காட்டி டைம் ஆகிடும். அதனால் நம்ம இப்போ மேட்ச்குள்ளே போயிடலாம். இந்த கேம் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் தனியாக விளாட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த ட்விட்டர்லாம் நான் நிறைய வீடியோவில் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா தெரியும். இந்த கேம் நான் இது வரைக்கும் விளாட்கிறேன், போட்டுக்கிறேன். இப்போ டெலிட் பண்ணதுனால மறுபடியும் விளையாட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் மறுபடியும் விளையாடி போடுறேன். இதெல்லாம் யாருக்காக பண்ணுறேன்? உங்களுக்காக தானே பண்ணுறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் லைக் போடுங்க. லைக் போட தான் எங்களை பிடிக்க முடியும். இருங்க, சுட முடியுமா? சுடவே முடியல, ஒன்றும் முடியல. இப்போ இந்த பொருளை மாறி நம்ம உங்களுக்கு காட்டணும் அப்படி சொல்கிறாங்க. இந்த எடுக்கணும். ட்விட்டர்லாம் நிறைய தடவை விளையாடியாச்சு. நம்ம இந்த டெலீட் பண்ணதுனால என்ன பண்ணுறது, விளையாடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி விளையாடுறேன். எல்லாம் யாருக்காக பண்ணுறேன்? உங்களுக்காக தானே பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போடணும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் மண்டை இந்த மண்டை மாதிரி ஆகிடும். அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடே யாரா இது? இந்த கேம் என்ன பக் ஆகிடுச்சு. ப்ராப்ஸ் தானே வின் பண்ணாங்க. எப்படி இது? சரி அதை விடுங்க. நம்ம இங்கே போவோம். 10 கிரனேட் இருக்குது. யாராவது வந்தாங்கன்னா போட்டு வேண்டியதான். இது போட்டாங்க. அந்த பனியை மாத்திர பவர் நம்மகிட்ட தான் இருக்கும். நம்ம ப்ராப்ஸாக மாறும்போது அது கட்டி முடிச்சிட்டாங்களா? இங்கே தானே ஒரு பர்கர் பேர் காமிச்சது. நான் சரியாக பார்க்க மாட்டேன். இது நம்ம கில் தான். எக்கர் டாக்கோவா? இது என்ன பேர்? இது என் பேர் கிடையாது. டெலிட் பண்ணனால அதுவும் மாறிடுச்சா? ஐயோ, இப்போ இந்த பேரை வேறு மாற்றணுமே. இங்கே ஒரு இது இருக்கவே இருக்காதா? காசு எழுத்து குறைச்சோங்க. 2 பேர் பார்த்தா நம்ம பேர் வந்துச்சு. இதுவும் நம்ம கில்லு தான். நம்ம முக்காசி கில் பண்ணோம். ஆனாலும் இது பேர் போடல. இங்கே என்ன செக் பண்ணிடுறாங்க. இதுவும் யூஸ் பண்ணல, ஒன்றும் யூஸ் பண்ணல. இந்த நம்ம தானே இப்போ போகிறோம் பாருங்கள். யாருக்கிட்ட? நாங்களாம் ஆதி காலத்து ப்ரோ பிளேயருங்களா? ஆயில அவங்க நல்லா வெறுப்பேற்றியாச்சு. ஐயோ, வெறி கொண்டு தர்றாங்க. நம்ம இந்த மேட்சாக எல்லா கிரனேடும் எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஐயோ, இந்த பாட்டு வரந்துச்சு. யாரும் வரலல்ல. என்னங்க? ஐயோ, பாட்டு மட்டும் வந்துச்சு. கையை மற்ற பவர் வச்சு எனக்கு போட்டு வேண்டியதான். ஐயோ, இப்போ நம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு.
எங்கே போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு பட்டன் தான் இதா. ஐயோ ஐயோ ரீச் பண்ண தொட்டுட்டா. சரி ரீச் பண்ண தொட்டோம். நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஐயோ எல்லாத்துக்குமே இந்த மேட்ச்லேயே யூஸ் பண்ணுறதுக்கு இடத்துல இருக்கும். ஏன்னா ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். என்னோட ட்ரிக்கு யூஸ் பண்ணுவேன். ஐயோ ஃபீல் பண்ணுறோம். நம்ம தான் எடுத்துக்கிட்டோம். ஆனாலும் கடைசி ஒரு செகண்டில் வச்சுக்கிட்டாங்க. சரி கஷ்டப்பட்டுலாம் அடிக்கிறது ஒரு லைக் போடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன ரூம் தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நல்ல ரூம் கிடச்சா நல்லாயிருக்கும். நல்ல பெருசாக கஞ்சாதான் நல்லாயிருக்கும். ஆங்கர் கச்சாலும் நல்லாயிருக்கும். வா மாலா இது கொடுத்தா பல வருஷம் அவங்க நல்லா பெருசாக இருக்குங்க இடமோ. ஆனால் நம்மகிட்ட இப்போ கிரானைட் தான் இல்லை. 10 கிரானைட்டும் அது இருந்துச்சு. எல்லாத்தையும் அந்த மேட்ச்க்கே யூஸ் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஸ்கூப் வச்சா சுட முடியாது. எங்கேங்கப்பா அதை யாரையும் ஆட மாட்டேனா? எங்கே போனானே தெரியலையே. அப்பா 50 பேரும் வந்துடுச்சு. இங்கே தான் எங்கேயோ ஒருத்தன் இருக்கிறான். இந்த மாதிரி நீங்களும் சுட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து யாராச்சும் புல்லட் நம்ம மேலே பிடிச்சோன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அடிச்சு யாருங்க மிதச்சு வந்தீங்க. இது சத்தம் இது அங்கே யாரும் சுற்றுனுங்கிறாங்க. அங்கே போய் நம்ம ஓசிக்கில் எடுக்க முடியுதான் பார்ப்போம். வா 50 பேர் வந்துடுச்சு. வா நம்ம எத்தனை 2 பேர் தான் இருந்தாங்களா? இப்போ ஒருத்தவங்க புதுசாக ஜாயின் ஆகுறீங்க நம்ம டீம்லேயும். சரி என்ன நம்மளே அண்டராக வந்துன்னுக்குறோம். இவ்வளோ ஜாயின் ஆனதுனால நம்ம அண்டரெலாம் வந்துன்னுக்குறோமோ ஒன்றுமே புரியல. ஒருத்தனுக்குறான் பண்ணியாக மாறிக்கிறான். ஆனால் அந்த பவர் யூஸ் பண்ணல. ஆனால் பண்ணி மாறிக்கிறான். அந்த பொம்மை மாறிக்கிறான். படம் 50 பேரும் வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஓசி கில் தட்டிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மொட்டை பையன் நல்லா விளாடுவோம். ஐயோ
நான் கண்டுபிடிச்சது இல்லை. ஐயோ வாடா, எல்லாத்துலேயுமே நம்ம பேர் தான் வருது. அவங்க முடிஞ்சே போயிட்டாங்களா? இப்போ தான் நமக்கு இது வருது. இப்போ எங்கேயாச்சும் அந்த சைடு போய் ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். இந்த சைடு ட்ரிக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஐயோ இந்த சைடு ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. பாத்ரூம் சைடு யாருமே அவ்வளோவா வரமாட்டாங்க நினைக்கிறேன். இங்கே டாய்லெட்குள்ளே அப்படியே ஒழிஞ்சுப்போம். ஐயோ ஐயோ ஜம்ப் பண்ண முடியல. ஐயோ போட்டுருந்தா நான் கேம் பூச்சு. நம்ம டீமில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னும் 3 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அங்கே சுட்டு நிற்கிறாங்க. நான் ப்ரீஸ் பண்ணிவிடும். ஐயோ எங்கே வந்துட்டாங்க? அண்ணங்க ஒருத்தன் ஆஃப்லைன் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ரேர் பொரிட்டோவா ப்ளீஸ் பண்ணிட்டாங்க. சரி சந்தோஷம். யார் வந்தால் என்ன? இன்னும் 4 பேர் இருக்கோம் நினைக்கிறேன். 4 பேரோ 2 பேரோ விளாடி யார் ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம டீமில் ஒன்றும் 2 பேர் தாங்க இருக்கிறோம். 3 பேர் இருக்கிறோம். எல்லாமே வாங்கணும். அப்புறமா ஆஃப்லைனில் வாங்கிக்கிறேன். ஒருத்தவங்கங்க ஃபுல் உயிர் இருக்கிறான். எல்லாரும் ஆட்டோ காமிக்கு வச்சு போவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் 3 பேர்கிட்ட இருக்காங்க நிஜமாலே. அதான் நம்ம டீம் வின்னே பண்ணிச்சு. ஐயோ நம்மகிட்ட ஃபோன் தர நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நச்சு ஒன்று அடிச்சு விடுவோம். ஆனால் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சது வந்து எல்லாமே ஜம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் சலர் போட்டு. ஐயோ 5 பக்கம் வருது. ஐயோ அங்கே ஒருத்தன் போகிறான். எனக்கா பஞ்சுன்ற நேரத்துக்குள்ளே எங்கே போகிறான்? எங்கே இருக்கணும்னு தெரியலையா? மட்டும் ஒரு புல்லெட்டு தப்பாக சுட்டான் தான் நம்மளுடைய லைஃப் போயிடும். தாராளமாக அந்த தான் சுட்டு லைஃப் போயிடுச்சு. இன்னும் ஒரு கால் கூட இல்லை. அப்போ நான் அந்த சைடு ஒன்றா வந்தால் டாய்லெட் ரூமா
ஆல்ரெடி செத்து முடிச்சிட்டிங்களா? நம்ம பேரா? ஆமாங்க, நம்ம பேர் தான். இதுவா பேரே? சரி, ஓகே, பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சி வாங்காரு. சரி, இது ஒன்று மட்டும் விளையாட்டு போயிடும். ஆங்கர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் ஐயோ, நம்ம பசங்க பாட்டு வந்துச்சுன்னா உள்ளே போய் வந்துட்டேன். இந்த இடத்துல நல்லா இருக்கும். உட்காந்துப்போம். கீழேருந்தே மேலே நாங்கள் நிற்கிறேன். நான் இங்கே மந்திரம் இல்லை. பாருங்க. இந்த நாய்ங்க தொலை வேலை முடியல. நான் வந்து இந்த கேமை பற்றி சொல்ல, இந்த கேமில் இருக்கிறவங்க சொல்ல, ரியல் நாய், அதாவது எங்கள் வீட்டு வெளியே இருக்குது, அது கத்தின்னு இருக்குது. வீடியோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எல்லார் மாதிரியும் வந்து அப்படியே எடுத்து வாட்ச் தனியாக, வீடியோ கேம் தனியாக போட மாட்டேன். அப்படியே கேம் எடுத்துகிட்டு கேம் எடுக்கும் போதே வாட்ச் போடுவேன். அதை புரியுதா? நான் வந்து எப்போ கேம் விளாட்றேன்னா கேம் விளாடும் போதே வாட்ச் கொடுப்பேன். இப்போ கூட அப்படி தான் கொடுக்குறேன். இதோ இப்போ ஒரு ரீச் பண்ணுது, அதை தொட்டுருவோம். அன்சைடு எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. என் அன்சைடு உட்காரதாண்டா எனக்கு அன்சைடு உட்காரதான் பிடிக்கும். ஏன்னா அன்சைடு ஓப்பனாக இருக்குதா, எல்லோரும் வந்தோடனே பார்த்துட்டு இதை இன்சைடு சுட்டு பார்ப்பாங்க. இது அன்சைடு ஓட்டுவாங்க. அப்படிதான். ஐயோ, பாட்டு வரும்போது தான் எல்லோரும் வராங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரைட் பாட்டில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து 50% வந்து எழுத்து தான் இருப்போம். அதனால் சீக்கிரமாக வந்து இந்த கிங்கை எனக்கு தொட்டாலே போதும், அவ்வளோதான் நம்ம அவுட் ஆகிடுவோம். ஐயோ, கீழே போய் அவங்க பண்ணிக்கலாம். ஐயோ, 8 7 6 5 4 3 2 1. எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ செத்தான சாவலாம், நம்ம ஜெயிச்சிட்டோம். சரி, பாய் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய் காய்.